அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 669வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய நிலை என்பது உலகத்தில் எந்த நாட்டு மக்களுக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் வரக்கூடாத ஒரு நிலையாக தற்போது மாறி வருகிறது. அதில் மிகப்பெரிய ஆபத்தான நிலை என்னன்னு கேட்டா, உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது காசாவில் யுத்தம் நடக்கிற அதே நேரம் உக்ரைன்ல ஒரு யுத்தம் நடைபெற்று வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் ரஷ்யா தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும், உக்ரைனுக்காக குரல் கொடுக்க, உக்ரைனை பற்றி பேச, உக்ரைனுக்கு உதவி செய்ய உலகத்தில் பல நாடுகளும் காத்திருக்கக்கூடிய சூழல்ல காசாவை சுற்றி அரபு நாடுகள் இருக்கிறது. உலகம் முழுவதும் 53 அரபு நாடுகள் இருக்கிறது. காசாவை சுற்றி இருக்கக்கூடிய மிகவும் பலம் வாய்ந்த அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. ஆனால் எவற்றாலும் காசாவினுடைய அழிவை தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழலை கண்ணுக்கு முன்னால் நாம் பார்த்து வருகிறோம். இது அரபிகளுடைய கையாலாகாத தனம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரை, இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக காசாவுக்குள்ள 87 அப்பாவிகள் ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 644 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த 664 பேரும் உணவு தேடி செல்லுகிற நேரத்தில் காயமடைந்தவர்கள். 84 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் உணவு தேடி செல்லுகிற நேரத்தில் கொல்லப்பட்டவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அந்த அந்தஸ்துக்கு தகுதியானவர்கள் என்கிற நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்திருக்கிறார். நெதன்யாகுடைய அறிவிப்பு ரொம்ப பாரதூரமான ஒரு அறிவிப்பு. காசாவை முழுவதும் சுற்றி வளைக்குமாறு நேற்றைய தினம் இஸ்ரேல் அறிவிக்க இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்த நிலையில காசாவை மொத்தமாக கைப்பற்றுங்கள் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விடுத்திருக்கிறார். அதை சொல்லுகிற நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நாங்க கைப்பற்ற போறோம்னு சொன்னா, எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டி இருக்கிறது, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை தோற்கடிக்க வேண்டி இருக்கிறது, பாலஸ்தீனம் இனிமேல் இஸ்ரேலுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்கிற நிலையை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு. இது அக்டோபர் 7, 2023 அன்று பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிராக இஸ்ரேல் காசாவுக்குள்ள தாக்குதல்களை ஆரம்பித்த நேரத்திலேயே இந்த 3 இலக்குகளை தான் சொல்லியிருந்தார்கள். நாங்கள் காசாவுக்குள்ள போவோம், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடிப்போம், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடித்து விட்டு பாலஸ்தீனத்தை முழுவதுமாக கைப்பற்றுவோம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம், இதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னார்கள். இந்த எதையுமே அவர்கள் இதுவரை அடையவில்லை என்கிற நிலையில மீண்டும் காசா மீது மொத்த முற்றுகை விதிக்க போகிறோம், காசாவை கைப்பற்ற போகிறோம், கைப்பற்றி இதைத்தான் செய்ய போகிறோம் என்று பழைய புராணத்தையே பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரபலமான ஹீப்ரு மொழி பத்திரிகையாக இருக்கக்கூடிய மாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் தான் சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஓங்கி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு இஸ்ரேலுக்கு வெளியில இருக்கக்கூடிய அரசாங்க நிறுவனங்கள் யாருமே தொடர்புகளை வைக்காமல் இருக்க வேண்டும், துண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்து வரக்கூடிய நேரத்தில் நார்வே ஆல்ரெடி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. 2024 நார்வே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தது. இன்றைக்கு நார்வேயினுடைய வெளிவிவகார அமைச்சர் வெளித்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நார்வேயினுடைய அரசாங்கமே சில முதலீடுகளை இஸ்ரேலுடைய நிறுவனங்களோடு செய்திருந்தார்கள், வருமானம் ஈட்டுவதற்கான ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்கள். இந்த ஒப்பந்தங்களை எல்லாம் நாங்கள் நிறுத்த போகிறோம், தடை செய்ய போகிறோம், எதையெல்லாம் செஞ்சு பாலஸ்தீன மக்களுக்கு துணையாக இருக்க முடியுமோ அதையெல்லாம் செய்ய போகிறோம் என்கிறது நார்வே. இதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களும் இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் இஸ்ரேலிய நிறுவனங்களுடனான தொடர்புகளை துண்டிக்கிறார்களோ, இஸ்ரேலிய நிறுவனங்களில் நிதியுதவி செய்ய மாட்டோம் என்று மறுக்கிறார்களோ, அந்த
மாநிலங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரக்கூடிய அனைத்து உதவிகளையும் நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார். உதாரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாணவர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நியூயார்க்லே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நியூயார்க்கினுடைய மேயராக நவம்பர்ல நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலுக்கு போட்டியிட்டு வரக்கூடிய ஜஹ்ரான் ஹம்தானியை பொறுத்தவரையில ஜஹ்ரான் ஹம்தானிக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகமான செல்வாக்குகள் எல்லாமே மாணவர்களுக்கு மத்தியிலே தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அவருடைய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடும் ஜஹ்ரான் ஹம்தானிக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் வரவேற்பாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் எந்த மாநிலங்கள் எல்லாம் இஸ்ரேலோடு எதிர்க்கிறதோ இஸ்ரேலோடு தொடர்புகளை துண்டிக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நிதி உதவி கிடைக்காது, தரமாட்டேன் என்கிற அறிவிப்பையும் தெளிவாகவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு கிறுக்கன்ட்ட போய் யாருமே நீதியை எதிர்பார்க்க முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீதியை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். அரபு நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அவனுக்கு கொண்டு அள்ளி அள்ளி கொடுப்பாங்களே தவிர யதார்த்தமாக டொனால்ட் ட்ரம்பை புரிந்து கொள்ளுகிற யாரும் இப்படியான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில யூதர்களுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டாக இருப்பார். எவ்வளவு அநியாயம் செய்தாலும் நான் அவர்களோடு தான் இருப்பேன் என்கிற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருப்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகள் மிக உச்சமாக ஏற்பட்டு வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் நொறுங்கி வருகிறது. இஸ்ரேல் ஒரு தீய நாடு, இஸ்ரேலால் எந்த நலவும் இந்த உலகத்திற்கு கிடையாது என்கிற நிலைப்பாட்டை அமெரிக்கர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நப்தலி பென்னட் அவர்கள். இஸ்ரேலுடைய ஆல்மட்டாக இருக்கலாம், அதே மாதிரி இஸ்ரேலுடைய இன்றைக்கு இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு முன்னால் இருந்த இன்றைக்கு உயிரோடு இருக்கிற பல பிரதமர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அவங்களாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவங்க அர்த்தம் இல்லை. நாடு கேவலமாக போய்கிட்டு இருக்குது, நாடு மேல அதிருப்தி உண்டாகிக்கிட்டு இருக்குது. சர்வதேச மட்டத்தில் நம்ம நாட்டை கேவலமா பார்க்கறாங்க. இந்த யுத்தம் தோல்விக்கு மேல் தோல்வி அடைகிறது என்பதால் தான் இன்றைக்கு நப்தலி பென்னட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஜனநாயக கட்சி நமக்கு சாதகமாக இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடனுடைய கட்சி நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவர்களுடைய ஆதரவை நாம் இழந்து விட்டோம். அதற்கு பிறகு குடியரசுக் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, குடியரசுக் கட்சியினுடைய ஆதரவுகளையும் தற்போது நாம் இழந்து வருகிறோம். ஜனாதிபதியை தவிர அமெரிக்காவுடைய மற்ற அத்தனை பேருமே நமக்கு எதிராக இருக்கிறாங்க. இளைய தலைமுறை இளைஞர்கள் குறிப்பாக அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். குறைவான அனுதாபம் கொண்ட மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய அரசாங்கம் பேரழிவின் உச்சத்தில் இருக்கிறது, நம்ம அந்த அழிவை புரிஞ்சு கொள்ளவே மாட்டேங்கிறோம், சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் நமக்கு எதிராக மாறிவிட்டது, அதையும் நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கேள்வியை கேட்பவர்களுக்கு நம்மிடத்தில் பதில்களும் இல்லை என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் நப்தலி பென்னட் அவர்கள். இதெல்லாம் எதுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளிவருதுன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய ஊடக தோல்வி, இஸ்ரேலுடைய யுத்தத்திலே ராணுவ தோல்வி எல்லாம் சர்வதேச மட்டத்தில் தற்போது பேசப்படுது. ஆனா இப்ப உள்ள நிலைமை என்னன்னா, யுத்தத்தை தொடரவும் முடியல, யுத்தத்தை நிறுத்தவும் முடியல. அதனாலதான் இவ்வளவு திண்டாட்டமே. யுத்தத்தை நிறுத்துறதாக இருந்தா இஸ்ரேலுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. எனவேதான் நாங்க யுத்தத்தை நிறுத்துறோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போடணும் அப்படிங்கிறாங்க. அது நடக்க போகிற காரியம் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரிகிற இந்த நேரத்தில் தான் ஒப்பந்தத்திற்கான இஸ்ரேலுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில ஒரு முக்கியமான விவகாரத்தை சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு நாங்க ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தோஹா கத்தாருக்கு போயிருந்தோம். அவங்க எல்லாத்துக்குமே ரெடியா இருந்தாங்க, அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் அவங்க வச்சது ஒரே ஒரு நிபந்தனை தான், யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும், அதை தாண்டி நிரந்தர யுத்த நிறுத்தம் என்கிற வார்த்தை எங்களுடைய ஒப்பந்தத்தில் வர வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக் கொண்டிருந்தாங்க. எனவே அவங்களோட அப்படி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டு தாராளமாக நம்ம இந்த யுத்தத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா பெஞ்சமின் நெத்தன்யாஹு அதற்கு தயாராகவில்லை என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹு திரும்ப திரும்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே போடணும், சரணடையணுங்கிறாரு. ஒரு காலம் அது நடக்காது, அவர்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப பலமாக இருக்கிறாங்க, குறிப்பாக மன வலிமையோடு அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ராணுவம் மன வலிமை குன்றிவிட்டது, தோல்வி அடைகிறோம், தோல்வி அடைந்து விட்டோம் என்கிற நிலைக்கு நம்ம ராணுவம் போயிட்டாங்க. ஆனா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை பொறுத்தவரை நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ங்கிற மனநிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. எனவே அவங்க ஆயுதத்தை கீழே வைக்கிறதுங்கிறது சாத்தியமாகாத ஒன்று.
பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அவர்களே பேசக்கூடிய காட்சிகளையும் கண்ணுக்கு முன்னால நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் காசாவை ஆக்கிரமிக்கிற உத்தரவுகளுக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி கட்டுப்பட வேண்டும் என்கிறார் பென் கிவிர். உலகத்தில் இருக்கக்கூடிய இனவாதிகளுடைய பட்டியல் ஒன்று எடுத்தீங்கன்னா அதுல நம்பர் 1 ஆளாக யார் வருவான்னு கேட்டா இந்த பென் கிவிர் வருவான். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஞானசார தேரையெல்லாம் பார்த்துக்கிட்டு இனவாதிங்கிறோம். பென் கிவிரோட ஒப்படைக்கல அவர் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தான் வருவார் தவிர பென் கிவிர் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இனவாதிகள். அவனே இன்றைக்கு என்ன சொல்றான்னு சொன்னா காசாவை முற்றுமுழுதாக நம்ம கைப்பற்றுவதாக பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு. அறிவிச்சா ராணுவ தளபதி அதுக்கு ஒத்துழைக்கணுங்கிறாரு. உண்மைதானே? ராணுவ தளபதி தான் அங்க போய் கமாண்ட் பண்ணணுமே தவிர பெஞ்சமின் நெத்தன்யாகு போய் யுத்தம் பண்ண போறது கிடையாது. அதனால நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு பென் கிவிர் சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னா மீண்டும் காசாவை மொத்தமாக ஆக்கிரமிக்கிற இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய திட்டத்திற்கு கண்டிப்பாக இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இயால் ஜமீர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை என்கிற நிலையில தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னன்னு கேட்டா காசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய யமனுடைய அன்சாருல்லா ஹூதிகளுடைய படைப்பிரிவு இன்றைக்கும் இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். பாலஸ்டைன் 2 என்கிற வகையான ஹைப்பர்சோனிக் அட்டாக் தான் இன்னைக்கு பண்ணி இருக்கிறாங்க. ஒரு சில நாட்களாக தாக்குதல்களை நிறுத்தி இருந்தார்கள். ஆனால் தாக்குவோம் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். மீண்டும் இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய யஹியா சாரியினுடைய அந்த குரூப்பும் தொடர்ந்து தாக்குதல்களை விடாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய எந்த தாக்குதல்களும் பதிவாகவில்லை என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் பூமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்